நாங்கள் ராஜஸ்தான் போகும்போது எடுத்துகிட்டு போகிற தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டேட் பை ஒர்க்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நிறைய பேர் நீங்கள் ராஜஸ்தான் போகும்போது எடுத்துகிட்டு போகிற தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒய்ஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக தக்காளி எடுத்து நல்லா கழுவி காய விட்டாங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியை வந்து எடுத்துட்டு சின்ன சின்னதாக வந்து பீஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போனா வந்து ட்ராவல் போகிறீங்களோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா தட்டிட்டு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தட்டி வச்ச பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு ஆட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் வெஜிடபிள் ஆட் பண்ணோம். அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் விட்டு வர வரைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்துச்சுன்னா நம்ம சூப்பரான ராஜஸ்தான் ஸ்டைலில் தக்காளி சட்னி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போனா ட்ராவல் போகிறீங்களோ கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. தோசைக்கு சப்பாத்திக்குனா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ராஜஸ்தான் டிஷ்ஷஸ்னால் வந்து தமிழில் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே வேலை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள். விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.